எண்ணங்களே கடவுள். அதாவது நம்ம இறைவனை மதிக்கிறோம். இறைவன் இருக்காரா, இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைச்சிருப்பாரு, இந்த ஆராய்ச்சி அதாவது ரிசர்ச், இது எல்லாமே தொலைஞ்சதை தேடுறது தான் ரிசர்ச். தொலைஞ்சதை தேடுறதுன்னா நம்மக்கிட்ட இருந்ததை தொலைச்சிட்டு, அதாவது கவனம் இல்லாமல் தொலைச்சிட்டு திரும்ப தேடுறது தான். ஸோ நம்மகிட்ட இருந்ததை நம்ம தொலைச்சிட்டோம் அப்படிங்கிறது எப்படி நம்ம தொலைச்சிருக்க முடியும்? கவனம் இல்லைன்னா தான் தொலைச்சிருக்க முடியும். நம்ம கவனம் நம்மகிட்ட இல்லாமல் போனதுக்கு காரணம் இதே மாதிரி வேற ஒன்றை தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்திருக்கும் போது இந்த விஷயத்த கவனம் இல்லாமல் இது தொலைச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கணம் முதற்கொண்டு நம்ம இயல்பாக இருக்கிறத அனுபவிக்கும் போது இந்த ஆராய்ச்சிங்கிற பேரில், அறிவை வளர்த்துக்கிறேங்கிற பேரில் நம்ம படிக்கிறது, மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இயல்பாக நமக்குள்ளே இருக்கிற இன்பத்தை அனுபவிக்கும் போது நாமளும் இறைவனாகிறோம். இல்லை இறைவன் அப்படிங்கிற உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இறை சக்தியை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ தெரியாது. ஆனால் அந்த மகா சக்தி நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். அதாவது இயற்கையான ஞானம் நமக்கு வேணுமா, இல்லை யாராவது ஒருத்தவங்க எழுதின புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு அதன் மூலமாக கிழக்க வடக்க தெற்க மேற்க கடல் இருக்குது, இந்த பக்கம் மரம் அசைஞ்சிச்சு, காற்று வந்துச்சு, காற்றுல மின்சாரம் கண்டுபிடிச்சாங்க, மின்சாரத்தால் பல்ப் எரியுது, அதுக்கப்புறம் மின்சாரம் தேவையில்லை, மின்சாரத்தை அடக்கி வைக்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் ஒரு சேமிப்பு ஒரு பேட்டரின்னு வச்சுக்கலாம். இப்படின்னு நாமளாக தலைகீழான தவறுதலான ஒரு பாதையை கண்டுபிடிச்சிட்டு அதை விஞ்ஞானம்னோ இல்லை அதை பெரிய கண்டுபிடிப்புன்னோ நாம் ஆராய்ச்சிக்கிட்டு அதில் நம்ம முழுசாக சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா சந்தோஷம்னா என்ன அப்படிங்கிற அந்த அர்த்தம் நமக்கு புரியவே இல்லை. ஃபஸ்ட்டு இயல்பாக இருக்கிறது அப்படிங்கிறது, இயல்பு நிலை அப்படிங்கிறது இக்கணமாக இருக்கிறதுனா எப்படி? நம்மளுடைய எண்ணங்கள் என்ன சொல்லுதோ அதன்படி செய்கிறது. நமக்கு எண்ணங்கள் என்ன சொல்லும்? தவறான காட்சிகள், தவறான பேச்சுகள், தவறான விஷயங்கள் இருக்கும்போது அதைவே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம எண்ணங்கள் அப்படி இருக்குது அப்படின்னு நினச்சா அதுக்கு பேர் எண்ணங்கள் கிடையாது. எண்ணங்கள் என்பது நம் இருதயத்திலிருந்து இறைவன் நமக்கு இறக்கி அருளப்பட்ட நற்சிந்தனை. நற்சிந்தனைங்கிறது அடுத்தவங்களை பார்த்தோ அடுத்த காட்சிகளை பார்த்தோ வராது. இப்போ ஒரு இயற்கையான ஒரு மலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு பரவசம் ஏற்படும். அந்த பரவசம் அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஸோ ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம், அதுக்கு நம்ம வார்த்தைகளே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி வார்த்தைகள் வந்தால் அது பரவசமான நிலை இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க அத்தனை விஷயங்களும் பரவசம் இல்லாத ஒரு விஷயங்கள். அதனால தான் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், குணாதிசயங்கள் எல்லாமே ஒரு விதமான ஒரு நோயை தோற்றுவிக்குது. நாம் நமக்கு கொடுத்த இந்த ஐம்புலன்களை சரியாக பயன்படுத்தாமல் இஷ்டத்துக்குன்னா இயல்பாக இருக்கிறது தான் இஷ்டம். ஆனால் இயல்பை மீறி தவறுதலா இப்போ உனக்கு என்ன தைரியம் பார் அப்படின்னு சொல்லுவோம். என்ன தைரியம் பார் அப்படின்னா ஒரு விதிக்குட்பட்டு வாழாமல் அந்த விதியை விட்டுட்டு போனால் அது ரொம்ப தைரியம் அப்படிம்போம். அப்போ நல்லதுக்கு தைரியம் தேவையில்லை. தைரியம் அப்படிங்கிறது அறிவு பயன்படுத்துகிற மாதிரி. எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னால் சரி பண்ண முடியாது, மாத்திரை கொடுத்து சரி பண்ண முடியல, அதுக்கப்புறமா கத்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமாக இறைவன் கொடுத்த இயற்கையான இந்த உடம்புல கத்தி வைக்கிறது எப்படி விரோதமோ அது ஒரு தைரியம் தான். இயற்கையை மீறுறதுக்கு தான் தைரியம் தேவையே தவிர இயற்கையோட ஒத்து வாழ்றதுக்கு தைரியம் தேவையில்லை. அதுக்கு இயல்பு போதும். தைரியம், அசட்டு தைரியம் இப்படிங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் பிரித்து அலங்காரங்கள் உருவானதே நம்ம படித்த இந்த அறிவுனால தான். படித்த அறிவு அப்படிங்கிறது என்னன்னா
ஒரு புத்தகத்துல நம்ம ஒரு விஷயம் படிக்கும்போது நமக்கு ஒரு சிந்தனை தோன்றும். அந்த சிந்தனைகள் புது எண்ணங்களை எழுப்பும். அந்த எண்ணங்களின் அடிப்படையில் நம் வாழ்க்கையால் போவது வேறு. ஒரு புத்தகத்தை நான் எழுதுகிறேன், எழுதும்போது என் எண்ணங்கள் வேறு. அந்த எண்ணங்கள் என் எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருக்கும் பொழுது நான் அதை எழுத ஆரம்பித்த பிறகு அந்த எண்ணங்களின் அடிப்படையில் நான் இந்த எழுத்தை நான் படிக்க நேர்ந்தால் அந்த எண்ணங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று, அப்படி சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் எழுத்தை என்னுடைய கௌரவத்திற்காகவும் நான் இப்படி நல்ல திறமையாக எழுதிட்டேங்கிறதுக்காகவும் அவங்க இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதை மற்றவங்க 10 பேர் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு புத்தகமாக போட்டு, ஸோ அந்த எண்ணங்கள் இறந்து விட்டது. ஒவ்வொரு கணமும் புது புது எண்ணங்கள், ஒவ்வொரு காலையும் புதிய விடியலாக விடியும் போது எண்ணங்கள் ஒவ்வொன்றும் புதிய சிந்தனைகள் உருவாக்கணுங்கிறப்ப, நேற்று எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதை அந்த காலத்தில் நான் அனுபவிச்சு முடிக்கிறதுக்காக அந்த சிந்தனை வந்தது. அதை நான் புத்தகமாக எழுதி அதை நான் திரும்ப படித்து அதை மற்றவங்கள படிக்க வச்சா ஒரு பணத்தை நோண்டி பார்க்குறது மாதிரி தான். ஸோ கடந்த காலம், அதாவது இறந்த காலம், நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப அர்த்தமாக சத்தியமான வார்த்தைகளாக இருக்குது. இறந்த காலம் அப்படிங்கிறப்ப இறந்து முடிஞ்சு போன நாட்களை பற்றி நம்ம திரும்ப பேசுறது பெண்களுக்கு ஒப்பானது. நான் போன வருடம் நான் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தினேன். அந்த ஃபங்க்ஷன் மிக கிராண்டாக இருந்துச்சு, இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன, இந்த இயல்பு இக்கணம் இந்த நிலையில் நமக்கு என்ன சந்தோஷம், அதை பேசுவதால் ஒரு ப்ராக்டிக்கலாக அதை எனக்கு முன்னாடி கேட்குறவங்களுக்கு போர் அடிக்கும், ஒன்று இல்லை போர் எரியும், இல்லை அதிக பிரசித்தனமாக ரொம்ப பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும். ஏதாவது ஒரு விஷயம் தோணுமே தவிர என்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயமோ எதுவுமே தோணப்போதில்லை. இன்னொரு விஷயம் தோணினாலும் அது எனக்கு ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை. இங்கே ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லைங்கிறது விலையின் மதிப்பு இல்லை, என்னுடைய இக்கணம் இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நான் ஒரு விஷயத்தை எழுதிட்டு இருக்கேன், எழுதும்போது நல்ல நல்ல விஷயங்கள் தோணும் போது வருது. ஆனால் எழுதும்போது எழுத்துக்கும் என்னோட சிந்தனைக்கும் பல மைல் தூர டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் என் கையால் ஒரு பேப்பரில் ஒரு விஷயத்தை எழுதுறேன், அதாவது ஒரு காதல் பற்றி ஒரு கவிதை. நான் சொல்ல வந்த விஷயம் வேறு, நான் எழுதும்போது அந்த விஷயத்தோட அர்த்தம் வேறு. காரணம், என்னோட நற்சிந்தனை என்னுடைய இந்த உடலுக்கெல்லாம் அடங்காது. அது வானளவு, அதோட வேகம் வேறு. அந்த வேகத்திற்கு நாம் ஈடு கொடுக்க வேண்டுமே. ஆனால் எதிரில் உள்ள மற்ற இந்த காட்சியின் அடிப்படையில், அதாவது தோற்றத்தின் அடிப்படையில் இருக்கும் மற்ற இந்த உணர்ச்சிகளால் உந்தப்பட்ட மனிதர்களையோ இல்லை மனிதர்களின் பெருமைகளையோ மனிதர்களின் பழக்க வழக்கங்களையோ மனிதர்கள் கூறிக்கொள்கின்ற மதங்களையோ அல்லது இந்த கலாச்சாரங்களையோ மதித்து கொண்டு ஐயோ ஊர் என்ன பேசுமே, நம்ம பக்கத்தில் இருக்கிற என்ன பேசுவானோ அப்படிங்கிற அந்த பயத்தில் நம்ம இருக்கும்போது நாம் இந்த அளவுக்கு பின்தங்கி தான் போயிட்டு இருக்கோம். நான் சாதாரண ஒரு கவிதையை உதாரணமாக சொல்கிறேன். ஒரு சிந்தனை வருது, அதில் நான் சொல்ல வந்தது காதல். அதாவது மனசுக்கு பிடிக்காம ஊரறிஞ்சு வாழ்றது நல்ல காதலா? மனசுக்கு பிடிக்காம ஊரறிஞ்சு வாழ்றது நல்ல காதல். மனசுக்கு பிடிச்சு ஊர் அறியாம மறைஞ்சு வாழ்றதுக்கு பேர் கள்ளக்காதல். அப்படின்னு ஒரு விஷயத்தை எழுதுறதுக்கு நான் முயற்சி எடுக்கும்போது நான் எழுதணும்னு நினைச்சது வேறு. ஆனால் அந்த அடுக்கு சொற்களும் அந்த அலங்கார சொற்களும் இந்த கவிதை நடையில வரணுங்கிறதுக்காக நான் அர்த்தத்தை கொலை பண்ணி, ஆனால் அதுவும் படிக்க நல்லா இருக்கு. அதில் எழுதுனது காதல் அப்படின்னா அதில் கள்ளக்காதல் நல்ல காதல் அப்படிலாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நடையில வந்திருக்கு. ஸோ இதை படித்து பார்க்கும்போது இது நல்லா இருக்குமே தவிர இதில் உள்ள அர்த்தம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக புரியும். அப்போ அதாவது எனக்கு எழுத சிந்தனை வேறு, நான் அதை எழுதியது வேறு. அப்போ எழுதியதை அவன் புரிந்து கொள்வது வேறு. அவன் புரிந்து கொள்ளும் போது அவனுக்குள் செலுத்துகின்ற அந்த சிந்தனை வேறு. அப்போ இறைவன் கொடுத்த சிந்தனையை நம்ம எப்படி தடுமாறுறோம்? அப்போ முதல்ல நாம் போதிக்கிறதுக்கு யார்? நமக்கு ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு நினைக்கிறது முதல் தவறு. இறைவன் அப்படி ஒரு ஏற்பாடுபடுத்தவே இல்லை. எந்த குழந்தைக்கும் தாய்ப்பாலை இப்படிதான் குடிக்கணும்னு யாரும் சொல்லித்தரவே இல்லை.
இல்லை இம்மா அம்மான்னு யாரும் சொல்லி கொடுத்து அம்மான்னு கூப்பிடல. இயற்கையாகவே ஒரு குழந்தைக்கு அம்மா மேலே பாசமும், அப்பாவை மதிக்கணும்னும், தங்கச்சி மேலே பாசமும், இதெல்லாம் இயற்கையாகவே நம்மளுக்கு இறைவன் பிரித்து வச்சிருக்கான். ஹார்ட்ல ஆல்ரெடி ஒரு சின்ன புத்தகம் மாதிரி பதிஞ்சிருக்கு. அதை படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம செய்யாம நாம வெளியில கிடக்கிற ஆடு மாடு மேல இந்த பூமியில கிடக்கிறத மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஆகாயம் தான் வேத புத்தகம். அந்த வேத புத்தகம் நம்ம மனசுக்குள்ள அழகா பக்காவா டவுன்லோட் ஆகிட்டே இருக்கு. நம்ம டவுன்லோடும் பண்றதில்ல, டவுன்லோடு எவ்வளோ ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கல. இதை தான் நம்ம உள்ள திரும்பணும்னு சில ஞானிகள் சொன்னது. அதை ஒவ்வொரு மத குருமார்களும் அதை வேற மாதிரி பயன்படுத்தி அவங்க நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுட்டாங்க. இப்போ நம்ம அவங்கள பற்றி குறை சொல்றதுக்கோ இல்லை நம்மளுக்கு புது விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கோ கிடையாது. நாமளா இருக்கிறதுக்கு என்ன வழி? நமக்கு தேவை சந்தோஷம். எப்பயுமே ஒரு மனசு மட்டும் தெளிவாக இருக்கு. நம்ம போராட்ட குணத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு படத்தை வரையணுங்கிற ஒரு ரசனை மிகுந்த குணத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு அடிப்படையில் என்னன்னா சந்தோஷம், ஆனந்தம், இன்பம், இது நமக்கு தேவையா இருக்கு. ஆனால் நம்மளுடைய கலாச்சாரங்களோ, நம்மளுடைய கடமை உணர்வுகளோ, அல்லது நம்மளுடைய அறிவாளித்தனங்களோ, இது எதுவுமே அந்த சுகத்துக்காக இல்லை. இப்போ நான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா, நான் சாப்பிட்டாதான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம போயிட்டோம். அப்போ சாப்பிட்றதுக்கு உழைக்கணும், உழைச்சாதான் காசு கிடைக்கும், காசு இருந்தால் தானே சாப்பிட முடியும். நாம சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு தோணுவதே நம்ம சந்தோஷமா இருக்குதான். அப்படி இருக்கும்போது அந்த சந்தோஷம் எப்படி நம்மளை கஷ்டப்படுத்தும்? கஷ்டமா இருக்கிறது அனைத்துமே பார்வையின் அடிப்படையில், அடுத்தவன் அறிவுரையின் அடிப்படையில் நிகழ்வது. இறைவன் மிக்க கருணையாளர். அதாவது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத எந்த விதமான துயரத்தையும் இறைவன் நம்ம மீது இறக்கி வைப்பதே கிடையாது. இன்னொன்று, என் நற்சிந்தனைக்குண்டான நற்கூலி என் வாழ்க்கையாக அமைகிறது. அதை என் வாழ்க்கையில், என் பாதையில் நான் உணர வேண்டுமே தவிர, மற்றவர்களுக்கு நான் காண்பிக்க நேரும் பொழுது, அதாவது நான் வளர்ந்து விட்டேன், நான் அந்தஸ்துள்ளவன், எனக்கு இறைவன் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு எனக்கு தேவைப்படுவது ஒரு குடும்பம், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள். இதுதானே தவிர, இதை விடுத்து என் குழந்தை இந்த பள்ளியில் படிக்கிறது, நான் இந்த கார் வைத்திருக்கிறேன், என்னுடைய வீடு இவ்வளவு பெரியது, என் மனைவி இவ்வளவு அழகானவள், அவள் போட்டிருக்கும் ஒரு செயின் இவ்வளவு பவுனு அப்படின்னு நம்ம ஒரு முட்டாள்தனமான. இன்னொரு விஷயம், காலையில் எழுந்தவுடன் நேற்றைய பொழுது முடிந்து விட்டது, புது உலகத்தில் புதிய உயிராக, புதிய மனிதனாக நான் பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனையை ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் காலையில் எழும்பொழுது உருவாக்குகிறான். அந்த உருவாக்கம்னா இந்த டீட்டெயிலோட நம்ம ஒரு பேப்பர்ல துண்டு சீட்டில் எழுதி போடுறது இல்லை. இயல்பாகவே எந்திரிச்ச உடனே ஒரு பிரிஸ்க், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வு அது கிடைக்கும். ஆனா அந்த கணமே நம்மளுடைய அறிவு, அதாவது பழைய பழகிய முட்டாள்தனமான அறிவு, நாளைக்கு அவன்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கோம், இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்கணும், ஐயோ பஸ்ஸு பெறப்பட்டுருமே, சீக்கிரம் போகணுமே, இப்படிங்கிற நம்மளுடைய கடந்த கால சிந்தனைகள். அதாவது சிந்தனைகள் அப்படிங்கிறது நற்சிந்தனை எண்ணங்களின் அடிப்படையில், கற்பனை இந்த தோற்றங்களின் அடிப்படை, கடந்த காலத்தின் அடிப்படை. ஸோ நம்ம பெணங்கள் தோண்டிக்கொண்டே வாழ்வதற்கு சமமானது நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கை முறை. அதாவது கல்ச்சர் அப்படிங்கிறதே நம்ம கடந்த கால வாழ்க்கை முறை. இறைவன் இத்தனை கோடி மக்களை படைச்சிட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் வேற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எல்லாருக்கும் காது இருக்கு, எல்லாருக்கும் மூக்கு இருக்கு, எல்லாருக்குமே கண்ணு இருக்கு, எல்லாருக்கும் வயிறு இருக்கு. ஆனா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை. ஒரு பையனை பார்க்க கன்றாவே இருப்பான், ஆனா அவன் மேல ஒருத்தருக்கு ஒரு பொண்ணு உயிரா நேசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மனசுக்கு அவங்கவுங்கள பிடிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு இறைவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இதுல நாம அறிவு கொண்டு நம்மளுடைய அந்தஸ்து, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு இது வருமா அப்படின்னு நாம ஒவ்வொரு கணமும் இறைவனுடைய நற்கொடையை இழப்பதும் இல்லாமல் இன்சல்ட் செய்கிறோம்.